அந்தோனியாரை ஒவ்வொரு மண்ணிலிருந்து பிரித்துவிட முடியாது. ஏன் தமிழகத்தில் இருந்து கூட பிரித்துவிட முடியாது. இன்றைக்கு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் இறை வார்த்தையை போதித்தார். அவருடைய நாவில் இருந்து ஆவியின் வரங்களும் ஆவிகளும் ஆற்றல்களும் வெளிப்பட்டன. ஏழை எளியோரை சந்தித்தார். ஏழை மக்களுக்கு நற்செய்தியை அவர் உரைத்தார். அவர் பதுவி நகரிலோ இத்தாலியிலோ பிரான்சிலோ நின்று விடவில்லை. உலக மெத்திசையிலும் போற்றப்படுகின்ற மிகப்பெரிய புனிதராக இன்று கருதப்படுகின்றார். இறை வார்த்தை அவருடைய பக்கத்தில் இருந்தது, அவருடைய நாவில் இருந்தது, அவருடைய உள்ளத்திலும் உணவுகளிலும் அது எப்பொழுதும் கொலுவீற்றிருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய மாலை பொழுதிலே நம்முடைய கோபுரத்தின் மேலே என்ன பார்க்கிறீர்கள்? அழகிய சிலுவை. நமக்கு முன்னால் அருமையான கொடிமரம். தென்றல் காற்றில் கவழுகின்ற இந்த கொடிகள், இதமான காற்று மேனியை கழுவி சென்று நம்முடைய மனங்களுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் அளிக்கக்கூடியது. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்கள். சோகங்களோடும் கவலைகளோடும் மனத்திகழ்களோடும் வந்தவர்கள் ஆண்டவரின் அருகாமையில் இருக்கின்ற தூய அந்தோனியாரின் வலிமை மிக்க மன்றாட்டினால் அனைத்து நலன்களையும் பெற்று மகிழ்கின்றார்கள். நம் அருகில் கடல் இருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் உவரி என்ற ஊர் இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னால் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். கடலுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. சமுத்திரம் அப்படின்னு இருக்குது, நீர்நிலை அப்படின்னு இருக்கிறது, உப்பு காசு அப்படின்னு இருக்குது, உப்பு தண்ணீர் அப்படின்லாம் இருக்குது, ஒவ்வொரு இருக்கு. நான் அசந்து போனேன். ஒவ்வொரு என்றால் கடல் என்று அர்த்தமா. இந்த கடல் பக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் புனித அந்தோனியாரை கொலுவீட்டுக்கு செய்வது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது தெரியுமா? கடல் நம்மோடு பிறந்தது, நம்மோடு இருப்பது, கடல் நம்மில் பலருக்கு வாழ்வு தருவது. கடலில் இருக்கின்ற காரணத்தினால்தான் மழை நமக்கு பெய்கிறது, உணவு தானியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நிறைய மக்களின் ஆதாரமே வாழ்வாதாரமே கடலில் இருந்துதான் வருகிறது. முன்னால் நிலத்தை பிடித்தார்கள், இப்பொழுது கடலை பிடிப்பதற்கு எல்லாரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடலினுடைய பெருமையும் அங்கிருக்கின்ற புதுமையும் அதில் இருக்கின்ற செல்வமும் கருவூலமும் எத்தகைய சிறந்தது என்பதை நமக்கு இது எடுத்து காட்டுகிறது. எது எப்படி இருந்தாலும் அனுபவிக்கவர்களே, இன்றைய நாளில் நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானிக்க வந்திருக்கிறோம். அற்புதமான இந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகளாக இருக்கின்றது. இந்த இறை வார்த்தை எப்படி அந்தோனியாரை ஒழுங்கியது, அந்த அந்தோனியார் இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகின்ற தூதுவராக மாறினார் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இறை வார்த்தை நம்மில் எவ்வாறு உருவெடுக்கின்றது, நம்மை எப்படி மாற்றுகின்றது, அந்த இறை வார்த்தையால் நாம் எப்படி புதுமை அடைகின்றோம் என்பதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு இந்த 12 நாட்களிலும் இந்த 12வது நாள் அந்தோனியாரின் அருகில் இருக்கின்ற நாள். நாளைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடுவோம். இறை வார்த்தையை தியானித்து அவர் தருகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாக்கி அதன்படி வாழ முற்பட்டால் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் புனிதர்களாக மாறிக்கொண்டிருப்போம் என்பதை மறக்க வேண்டாம். புனித அந்தோனியாரை பற்றி சொல்லும் பொழுது 10 விதமாக சொல்வார்கள். அவர் கடவுள் மனிதர், கடவுளோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தார், அவரை சுமைத்தார், அந்த உறவிலே தன்னை மகிழ்ந்தார், அவரோடு பேசுவதிலே ஆனந்தம் கொண்டார். இவ்வுலகின் மாயைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போயின. 12 ஆண்டு குருவாக வாழ்ந்த இவர் புனிதமாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இறைவன் இவரோடு இருந்தார். இந்த புனிதரை பார்க்க வருகின்ற நாம் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லி நமக்கு இது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்தோனியாரே, உண்மை போல நாங்கள் ஆண்டவரை உண்ண வேண்டும், சுவாசிக்க வேண்டும், கருத்தரிக்க வேண்டும், அவரை எங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும், அவரால் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நாம் வேண்டுகின்றோமா என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கடவுள் மனிதராக இருந்தார். நிறைய நேரம் அவரோடு பேசினார், அவரோடு பேசுவதிலே ஆனந்தம் கொண்டார். நாம் நம்முடைய நண்பர்களோடு பேசுவதில் ஆனந்தம் கொள்கிறோம். அதுவும் எதையெல்லாம் பேசி
மற்றவர்களை கூட்டி மற்றவர்கள் மீது இல்லாதது கொண்டாதது எல்லாம் சொல்லி அதிலே நாம் மிக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் புனித அந்தோனியார் இறைவார்த்தையை பேசினார், நட்பு பற்றி பேசினார், உறவுகள் பற்றி பேசினார், ஒன்றிப்பு பற்றி பேசினார், ஆசீர்வாதங்கள் பற்றி பேசினார். எல்லாமே நலமாக முடிந்தது. துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் அதை அவர் எதிர்த்து இருக்கின்ற சக்தி அவருக்கு கிடைத்தது. இறைமகனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சக்தி கிடைக்கும். ஆறுதலுக்கு நாள் முழுவதும் வீட்டில் இருக்கின்றீர்கள், 5 நிமிடம் கோவிலுக்கு சென்று நற்கருணை நாதர் முன்னால் வேண்டுங்கள். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் பதியுங்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் பஞ்சாக மறந்து போகும். நானும் இப்படித்தான் இருந்தேன் அன்புக்குரியவர்கள். என்னிடம் ஏமாற்றிய ஒருவரை நான் மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்க முடியாத காரணத்தினால் என் உள்ளம் கசிந்தது, நோவு ஏற்பட்டது. தூங்க சென்றேன், தூங்க முடியவில்லை. 2-3 நாட்களாக இத்தகைய நோய் என்னை குடித்துக் கொண்டது. மன்னிக்க முடியாத ஒரு நோய். என்னை ஏமாற்றியவரை நான் மன்னிக்க முடியவில்லை. நற்கருணை நாதரிடம் முட்டிவிட்டு ஜபித்து பார்த்தேன், முடியவில்லை. பல இடங்களில் சென்று என் நண்பர்களோடு பேசி பார்த்தேன், என் கவலைகளை எல்லாம் சொல்லி பார்த்தேன், முடியவில்லை. திருநூலை படித்தேன், எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. திடீரென 2 வார்த்தைகள் என் உள்ளத்தை தொட்டுவிட்டன. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்திலே பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்தவன் தானே? உன்னை ஏமாற்றியவரை மன்னித்து விடக்கூடாதா? உன்னிடமிருந்து பறிக்க துணிபவருக்கு நீ ஏன் வஞ்சகம் கற்பிக்கிறான்? நீயே அவரை மன்னித்து விட முடியாதா? நீ கிறிஸ்தவன் என்றால் உன்னுடைய உடலைகளை பிறர் பறித்து விட விட்டுவிடக் கூடாதா? இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சாத்தியமாகும் என்று நினைக்காதீர்கள். ஆனால் இத்தகைய வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை வாசித்த தளத்திலே என்னுடைய மனதில் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வெளியே போய்விட்டன. ஒரு டிப்ரெஷன், ஒரு மன வருத்தம் என்னை அப்படியே அழுத்திக் கொண்டிருந்தது. நோய் வந்து என்னை கழுவிடுமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் 2-3 நாட்கள் என்னால் தூங்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் என்னை ஏமாற்றிய ஒருவரை என்னால் மன்னிக்க முடியவில்லை. நீ கிறிஸ்தவராக இருந்து இதை விட்டுவிடக் கூடாதா? இதை அவருக்கு கொடுத்து மகிழக்கூடாதா என்று புனித பவுலடிகளார் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் இறை வார்த்தையை சொல்லும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. உன் நோய்களுக்கும் உன்னுடைய துன்பங்களுக்கும் உன்னுடைய கவலைகளுக்கும் சிறந்த மருந்தாக அமைவது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் பிறகு உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம், உன்னை ஏமாற்றி இருக்கலாம். அந்தோனியாருக்கு வராத துன்பங்களால் உனக்கும் எனக்கும் வரப்போகிறது. அவரை இழந்தார்கள், வசைமணி பொழிந்தார்கள், அவருக்கு முன்னாலே உணவிலே நஞ்சிட்டு கொடுத்தார்கள். நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவராக இருக்கிறாயே, இந்த உணவை, இந்த நஞ்சுள்ள உணவை நீ உட்கொள்ள வேண்டும். கடவுள் உன்னை காப்பாற்றுகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நீ அதை செய் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் உண்போமா? அந்தோனியார் என்ன செய்கிறார்? ஒரே சிலுவை அடையாளம் வரைகிறார் அந்த உணவின் மீது. உணவை உட்கொள்ளுகிறார். எந்த நெஞ்சும் அவருக்கு தீங்கிழைக்கவில்லை. அவர் உயிரோடு இருந்தார். பார்த்தவர்கள் அதைக் கண்டு பதறி போய்விட்டார்கள். கொல்லும் நஞ்சை இவருக்கு கொடுத்தாலும் அது எந்த பயமும் இவருக்கு ஏற்படுத்தவில்லையே. இவர் உயிர் போய்விடும் என்று நினைத்தோமே. இவர் இனிமேல் கிறிஸ்துவை பற்றி பேச மாட்டார், இறை வார்த்தையை எடுத்து வைக்க மாட்டார், இவருக்கு ஒரு முடிவு கட்டி விடலாம் என்று நினைத்து அவருக்கு முன்னாலே நினைச்சிட்டோமே. அவருடைய நம்பிக்கையை நாம் உறவு பார்த்தோமே, இப்பொழுது நாம் தோற்றுவிட்டோமே என்று அவரிடம் சரணாகதி அடைந்த வரலாறு நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைவிட மேலான துன்பம் நமக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவரை நம்புபவனுக்கு எந்த துயரம் மிகவும் பிரியமாக இல்லை. அடுத்தது இவர் நன்றாக ஜெபம் செய்யக்கூடியவர். அடுத்தது சொல்லுவாங்க, இவர் மறைபோதகர், திருநூலை கற்றவர். அதைத்தான் இப்பொழுது நான் சொல்ல வருகிறேன். இவர் பேய்களை ஓட்டுபவர், நோய்களை குணமாக்குபவர், நன்னாக்கு அழியாத ஒரு நல்ல புனிதர், இயேசுவை கையில் ஏந்தியவர். நாம் என்றைக்காவது இயேசுவை கையில் ஏந்தி இருக்கிறோமா?
அவரை உள்ளத்தில் எழுதி வலம் வந்திருக்கிறோமா? உட்கொண்டிருக்கிறோம் நற்கருணையை. நாம் உண்மையிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், புனிதர்களாக வாழ்கிறோம், அந்த தூய்மை நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக் கூற முடியுமா? இன்றைய நாளில் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை கையில் ஏந்தியவர் கோடி அற்புதம், ஏராளமான அற்புதங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய இறப்பிற்கு பிறகு 1723 ஆண்டு இவர் இறந்திருக்கிறார். 1731 இவர் இறந்திருக்கிறார். 1732 இவர் புனிதராக மாறி இருக்கிறார். இவரை போல சீக்கிரமாக புனிதரானவர்கள் யாருமே கிடையாது என்று நினைக்கிறேன். புனித ஜான் பால், அன்னை தெரசா இவர்களுக்கு கூட 5-6 ஆண்டுகள் எடுத்தனர். ஆனால் இந்த புனிதர் யாரும் கேட்காத வண்ணம் திருச்சபையானது இவரை புனிதராக மாற்றி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இவரிடம் இருந்த அந்த தூய மனம், தூய மனத்தினால் இறைவனோடு பேசுகின்ற அந்த உறவு, அந்த உறவினால் தன்னுடைய மக்கள் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது என்று சொல்லி அதிக புதுமைகளை செய்தவர். புண்ணியங்கள் பழுகி பெருகின. இந்த மனிதர் வாழ்ந்த காலத்தில் எங்கு பார்த்தாலுமே புண்ணியம். மக்கள் எல்லாரும் அந்தோனியாரை தேடுவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் போதும், அவருடைய ஆடையை கொண்டால் போதும், அவருடைய நிழல் நம்மது கொண்டால் போதும் என்று சொல்லி எரிக்கிக் கொண்டு இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள் அல்லவா? அந்த நிலைகள் எல்லாம் அந்தோனியாருடைய காலத்தில் அவருக்கு நிகழ்ந்தது. எனவே ஒரே ஒரு ஆண்டில் இவர் புனிதராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதை அடுத்து இவர் பேய்களை ஓட்டுபவர், காணாத பொருட்களை எல்லாம் இவர் காட்டிக் கொடுப்பவர். காணாமல் போய்விடும். நிறைய பேர் மன்றாடுவாங்க, ஆண்டவரே இந்த பொருட்கள் போய்விட்டதே, அந்தோனியாரே எங்களுக்கு காணாமல் போன பொருட்களை காட்டிக்கொள்ளும். இன்றைக்கு நான் வந்ததிலிருந்து ஊர் பேர் தெரியவில்லை. அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அது அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். வைப்பாறையில் இருந்தும் பெரியசாமிபுரத்தில் இருந்தும் வந்த மக்கள் அங்கே வெள்ளம் வந்து விட்டதாம். இந்த ஊரில் வந்து குடியேறி இருக்கிறார்கள். அங்கே ஒரு கோவில் கட்டப்பட்டது. அது அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட கோவிலாக இருக்கிறது. அங்குள்ள மக்கள் எல்லாரும் அவங்க மதத்தில் உள்ள இந்து சகோதரர்கள், அவர்கள் அவங்க கோயில்ல ஊசியெல்லாம் செலுத்திவிட்டு அந்தோனியாரிடம் போய் ஜெபிப்பார்களாம். எங்களில் வேறுபாடுகள் இல்லை, மத சண்டைகள் இல்லை, ஜாதி சண்டைகள் இல்லை, நாங்கள் அன்போடும் நட்புறவோடும் வாழுகின்றோம், அந்தோனியாரை எங்கள் குலதெய்வமாக வைத்திருக்கிறோம் என்று அந்த மக்கள் கத்தி சொல்லுகிற பொழுது ஊடகத்தின் வாயிலாக அதை வாங்கிக் கொள்ளுகிறவரே அதிசயப்படுகிறார். எல்லா இடத்திலும் மதக்கலவரத்தை தூண்டிவிட்ட வண்ணமாக பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கோயில்கள் எரிக்கப்படுகின்றன, திருநூல்கள் எரிக்கப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் சங்கடத்துக்குள்ளாகிறார்கள். அடி கொள்ள இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் இந்த புறம் நாகபுரம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊர், அந்த ஊரில் இந்த மக்கள் எல்லாரும் எங்களிடம் எந்த வேறுபாடும் இல்லை, கடவுள் எங்களை காக்கிறார், எங்களுக்கு துன்பம் வரும் பொழுது நாம் அவரிடம் செல்லுகிறோம், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிறார் என்று அந்த மக்கள் சொல்லுவது நம்முடைய இதயத்திற்கு ஆனந்தத்தையும் மக்களிப்பையும் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது இதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற நலன்களையும் அருள்களையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது? இவர் சொல்லில் வல்லவர், உண்மைகளை அப்படியே உண்மையாக எடுத்துரைப்பவர், விவிலியத்தின் வார்த்தைகளை தன்னுடைய வரைமுறையில் சரளமாக எடுத்து மேற்கோள் காட்டுபவர். இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய நாவில் எப்பொழுதும் பொங்கி வழியும். அதனால் இவருடைய மறைமுறைகளை கேட்பவர்கள் அப்படியே ரைத்து போய்விடுவார்கள். தவறான எண்ணங்கள் வைத்திருப்பவர்கள், தவறான கோட்பாடுகளை கொண்டவர்கள், கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் எல்லாம் அந்தோனியாருடைய ஆற்றல் மிக்க உரையை கேட்டவுடன் விவிலியத்தின் வழியாக எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்போடு அவர் எழுதக்கூடும் போது சென்று எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் கப்பறையில் இருந்து விடுபட்டு ஆண்டவருடைய அருமை பிள்ளைகள் ஆனார்கள் என்பதை நம்முடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. அதனால் புனித அந்தோனியார் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? மிக ஆற்றல் மிகுந்த மறைமுறையாளர், தவறான கொள்கைகளை தனது போதனையால் தெளிவுபடுத்தி அந்த தவறுகளை எல்லாம் தகர்த்தெறிந்தவர். பலர் வேதத்தை விட்டுவிட்டு சமயத்தில் மிக மிக அருமையான தெளிவுகளை
புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த பொழுது இவர் தந்த மறைமுறைகள் அவர்களுக்கு ஆறுதலையும் தெளிவையும் தந்தன. எனவே தவறுகளை பகுத்தறியும் சுத்திகள் என்று அவருக்கு பெயர் இருக்கிறது. திருநூலை அறியாமல், திருநூலை எடுத்துச் சொல்லாமல், எல்லா விதமான பொய்களையும் தவறுகளையும் மாறாட்டங்களையும் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அப்படியே தடுமாறி அவர் சொல்வதுதான் கரெக்ட் அப்படியே சொல்லி போய்விட்டாங்க. இது 13ஆம் நூற்றாண்டிலும் நடந்தது. ஆனால் புனித அந்தோனியார் தன்னுடைய மறைமுறையின் வழியாக தவறுகளை எல்லாம் எடுத்து காட்டி அவர்களை வேதத்தில் அவர்கள் திறப்படுத்தி வந்திருக்கிறார். அதனால ஆற்றல் மிகுந்த மறைமுறையாளர், திருநூல் தெரிந்த வித்தகர் என்று சொல்லி பாப்பியரை 13ஆம் பத்திநாதர் இவரை பற்றி சொல்லுகிறார். மிக அருமையான வார்த்தைகள். ஏழைகளிடமும் நோயாளிகளிடமும் இவர் தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார். திருச்சபையின் டாக்டராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அவரது மறைமுறை விவிலியத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது என்று திருச்சபையானது தெளிவுபடுத்துகிறது. 1942ஆம் ஆண்டில் மட்டும்தான் இவர் திருச்சபையின் டாக்டர் மறை வல்லுநர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மறைமுறைகளை வாசித்து வாசித்து தெளிந்து அதில் எவ்வாறு அந்த திருநூலின் வாக்கியங்கள் ஊடுருவி இருக்கின்றன என்பதை அறிந்தவர்கள் அவருக்கு இந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவரை மறையியலின் முனைவர் என்று பெயர் சூட்டி அவரை அழைக்கின்றார்கள். அவரது மறைமுறையை படிப்பில்லாதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, எந்த வார்த்தைகளை இவர் எவ்வாறு ஆற்றலோடும் சக்தியோடும் எடுத்துக் கூற முடிந்தது என்றால், நான் விவிலியத்தை திறந்து பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருந்தார், ஞானமாக இருந்தார், அறிவுத்திறனாக இருந்தார், ஆண்டவரின் மறைவுகளை அறிந்தவராக இருந்தார், ஞானத்தையும் அன்பையும் கற்றுக்கொண்டார். இதை பவுலடிகளார் கூர்மையாக சொல்லுவார். எப்படி என்றால், நீங்கள் எல்லாரும் ஞானத்தை தேடுகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் அடையாளத்தை தேடுகிறீர்கள், எங்களுக்கு உரிய ஞானமும் வல்லமையும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஞானமும் வல்லமையும் கடவுளுடைய அறிவுமாக யாராவது எடுத்துக் கூற முடியுமா? அதுதான் கிறிஸ்தவனை ஒரு மறைமுறை தாங்கியது. அதனாலேதான் இயேசு சொல்லுவார், ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்கின்றேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் தர்க்கம் புரிவர்களுக்கும் எல்லாருக்கும் நீர் எல்லாவற்றையும் மறைத்து ஏழைகளுக்கும் படிப்பில்லாதவர்களுக்கும் ஆமரர்களுக்கும் ஆண்டவருடைய மறைமுறை அறிவித்திருக்கின்றேன் என்று அழகாக சொல்லுவார். இதை ஏழையாம் கன்னிமரியாள் கூட தன்னுடைய பாடலில் பாடுகிறார்கள். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை ஆண்டவர் தூக்கிவிட்டார். இயேசு மனிதனானார் என்ற மறைபொருள் முதலில் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஞானிகளுக்கா, விவேகிகளுக்கா, இறைவாக்கினர்களுக்கா? இல்லை இல்லை, 14-15 வயது நிரம்பிய ஒரு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை மரியே, நீ வேறு பெற்றவள், ஆண்டவருடைய மகன் உன் வழியாக பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயர் எழுவீர், வல்லமை மிக்கவராக இருப்பார், உலகையெல்லாம் ஆண்டு கொள்வார், அன்பும் அருளும் அவர் வழியாக அப்படியே மக்களுக்கு வழிந்தோடும், அவர் மீட்பராக இருப்பார் என்று அந்த புதிய அற்புதமான கருத்துக்களும் மறைபொருட்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த கன்னி மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த இறை வார்த்தை அந்த உலகத்தில் இருந்தார். அந்த உலகத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் இந்த ஊருக்கு வந்தார். அவரிடம் ஒளி இருந்தது, அவரிடம் உண்மை இருந்தது, அவரிடம் ஆவி இருந்தது, அவரிடம் ஆற்றல் இருந்தது. எல்லா மக்களையும் படைத்து கையாளும் அந்த வல்லமையும் அவர்களுக்கு வாழ்வு தந்து, அவர்களுக்கு உயிர் கொடுத்து, அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைக்கு ஆற்றல் இருந்தது. அதை என்னைக்காவது வசிப்பித்து பார்த்திருக்கின்றோமா? யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 18 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீட்டிற்கு சென்று விவிலியத்தை நீங்கள் அல்மாரியில் அடைத்து வைத்திருக்க கூடாது, அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அதுதான் உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை ஆழ்வர் எங்கே வருகிறார்? தன்னுடைய சொந்த ஊரில் வருகிறார். அங்கு வந்து அங்கே மறைபோதனம் செய்ய அவர் ஆரம்பிக்கிறார். எப்பொழுது லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்க பார்ப்பீங்க, அவர் விவிலியத்தை
எடுத்து வாசிக்கின்ற பொழுது பின்வரும் வாசகங்கள், பின்வரும் வார்த்தைகள் அவருக்கு சொல்லப்படுகின்றன. ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் என்னை அருட்பணிவு செய்தார், நற்செய்தியை அறிவிக்கவும், மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும், நோய்கள் நீங்கவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மக்களுடைய மனங்கள் அப்படியே ஆழ்ந்து போயின. அதை தொட்டுவிட்டார், எல்லா மக்களையும் தொட்டுவிட்டார். மக்கள் வார்த்தைகளையும் கேட்கிறார்கள், இயேசுவையும் பார்க்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்று நீங்கள் கேட்ட வார்த்தை நிறைவேறி உள்ளது, நான் தான் அது. ஆண்டவரின் ஆவி என்னை அருள்பணிவு செய்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஞானஸ்நானத்தின் வழியாக இறைவனுடைய பிள்ளைகளாக மாறியது போல ஆண்டவர் அந்த காலத்திலே ஆண்டவர் என்னை அருள்பணிவு செய்திருக்கிறார். எதற்காக? நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். உன்னை கடவுள் நேசிக்கிறார், உன்னை அன்பு செய்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை நெகிழ்வதும் இல்லை, உனக்கு ஆறுதல் அளிக்கிறார், உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் பாவங்களை காலில் போட்டு விதித்து அவைகளை கடலில் ஆழ்த்தி விடுகிறார் என்று செப்பரியா சொல்லுவார். வார்த்தைகளை எல்லாம் இங்கு படிச்சிருக்கிறீர்களா என் அன்பு மிக்கவர்கள்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய பாவங்கள் அல்ல. நம்முடைய பாவங்களை பெரிய பாவங்களாக அவர் நினைக்காதவர். அப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. அவரிடம் பரிவும் அன்பும் கருணையும் இருக்கிறது. அதனால நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் எல்லோரையும் தந்தையோடு ஒப்புரவாக்கினார். அது மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவர் நலமாக சுகமாக எல்லா தீங்குகளும் நீங்கி நட்போடு வாழ நமக்கு ஒப்புரவு தருகின்றார். இந்த ஒப்புரவு எப்படி நடந்தது தெரியுமா? இயேசுவினுடைய விழாவில் இருந்து வழிந்தோடிய திரு ரத்தத்தினால் நாம் எல்லோரும் வாங்கப்பட்டிருக்கிறோம். பசாசுக்கு அடிமைகளாக விற்கப்பட்ட நாம் இயேசுவின் ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் எத்தகையவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் நாம் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். இந்த பாக்கியத்தை விட மேலான பாக்கியம் இருக்க முடியுமா? இதைத்தான் அந்தோனியார் எல்லா மக்களிடமும் சொன்னார். இறைவன் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். சிலுவையில் அவர் இறந்தது சாதாரண இறப்பு அல்ல, மக்கள் அனைவருடைய மனங்களையும் மாற்றுகின்ற இறப்பு. அதுதான் நண்பர்களுடையவர்களே, இறை வார்த்தை என்பது மக்களை ஊடுருவி செல்லுகின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அதன் பிறகு அந்த வார்த்தை விடுதலை அளிக்கும். உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கும், உன்னை தூயவராக மாற்றும், நல்வழியில் வாழ்வதற்கு அது உதவி செய்யும். ஒரு நாள் நம்முடைய திருத்தந்தை அவர் பாவசங்கீர்த்தனம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அவரிடம் பாவசங்கீர்த்தனம் செய்ய போகிறார். அவரை பார்த்து எள்ளி நகையாடுகிறார். திருத்தந்தையே, இந்த பாவசங்கீர்த்தன தொட்டியில் இருந்து எழுந்து ஓடியே விடுங்கள். என்னப்பா அப்படி சொல்லுற? என்னுடைய பாவத்தை நீங்க கேட்டீங்கன்னா நான் எந்த பெரிய சண்டாளம், எந்த துரோகி, எந்த விதமான துரோகத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு பாவம் மன்னிப்பு அளிக்க உங்களால் முடியாது, எடுத்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். திருத்தந்தை அவரை பார்த்து சிரிக்கிறார். தம்பி, ஒருவேளை இந்த பாவங்களை நீ என்னிடம் எடுத்து சொன்னால் நானே ஓடிவிடுவேன். ஆனால் ஓட முடியாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீ என்னென்ன பாவங்களை செய்தையோ அவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல், அவர் உனக்கு மன்னிப்பு அளிப்பார். ஒருவேளை மன்னிப்பு அளிக்கவில்லை என்று நீ ஒரு உள்ளத்தில் உணர்ந்தால் இரண்டாவது முறை அவரிடம் எடுத்து சொல், மூன்றாவது முறையும் எடுத்து சொல், அதன் பிறகு என்னிடம் வா. இவன் அங்கே நக்கவனை நாதருக்கு முன்னால் செல்கிறான். தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி அழுகிறான். அவனை புரியாத ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவனை வந்து சூழ்ந்து கொள்ளுகின்றன. ஆண்டவர் அவனை மன்னித்து விட்டார், அவருடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டார், அவன் மனம் மாறிவிட்டான். இனி புதியதொரு வாழ்வு வாழ வேண்டும் என்று அவன் உறுதி கொண்டு விட்டான். மறுபடியும் திருத்தந்தையிடம் வருகிறார். திருத்தந்தையே, நீங்கள் சொன்னது உண்மைதான், மன்னிக்க முடியாத எந்த குற்றத்தையும் நான் செய்யவில்லை. கடவுள் அன்போடும் என்னுடைய துரோகங்கள், பாவங்கள், எல்லா சந்தாளத்தனங்கள் எல்லாவற்றையும் கடவுள் மன்னித்து அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார் என்று மறுபடியும் வந்து சொல்லும் பொழுது திருத்தந்தை மிகுந்த சந்தோஷப்பட்டார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பாவங்களை கடவுள் மன்னிக்க முடியாது என்று யாருமே நினைக்காதீர்கள். கடவுள் இந்த உலகத்தில் வந்ததே நம்மை மன்னிப்பதற்காகத்தான், நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்வதற்காகத்தான். அவரிடம் ஊனமுற்றவன்
முடமானவன் வந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் முதலில் சொன்ன வார்த்தைகள், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. மனுமகனுக்கு உலகில் பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு, நோய்களிடமிருந்து விடுதலை அடையவும் குணமளிக்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி, இதோ எழுந்து நட, உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நட என்று சொன்னவுடன் அந்த படுக்கையை தூக்கிக் கொண்டு நடக்கிறார். ஊனங்கள், வெளிப்படையான அந்த நோய்கள் எல்லாவற்றையும் விட மனதில் ஏற்படுகின்ற ஊனம் இருக்கிறதே, மனதில் ஏற்படுகின்ற காயம் இருக்கிறதே, மனதால் செய்கின்ற பாவம் இருக்கிறதே, அது மிகவும் மோசமானது. மனதில் இருந்து, சிந்தனையில் இருந்துதான் நம்முடைய செய்திகள் ஓடுகிறது. வஞ்சகம் வைத்திருக்கிறோம், வழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருக்கிறோம். இது ஒரு நாள் அல்ல, 10 வருஷம் இருக்கும். 11வது வருஷத்துல நாம் எல்லோரும் அடித்து கொண்டு போடுகிறோம். இது எவ்வளவு மோசம் தெரியுமா? The preconceived death அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை சாகடிக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக நீ அந்த எண்ணிய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறாய். எவ்வளவு அகோரம் பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? அது நம்மிடம் இந்த செயல் வழிகள் உருவாக்குவதற்கு முன்னால் ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. நாம் எல்லாரும் வார்த்தை சொல்லுகிறோம் இல்லையா? உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய முதலான ஒரு கண்டுபிடிப்பு என்னது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நெருப்பை மனிதன் எப்பொழுது கண்டுபிடித்தானோ அதுதான் மிக பொதுமையான கண்டுபிடிப்பு. நெருப்பில் அவன் மீன்களை சுட்டு சாப்பிடுகிறான், நெருப்பில் பறவைகளை அவன் வடிவு கொடுக்கிறான், வீடு கட்ட முற்படுகிறான், சுரங்கங்களை ஏற்படுத்துகிறான். இதெல்லாம் நெருப்பை கண்டுபிடித்த பிற்பாடுதான். அந்த நெருப்பை கண்டுபிடித்த பிற்பாடுதான் இந்த லைட் எல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். கரண்ட் எப்படி வருகிறது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்ப அந்த நெருப்பு அதே மாதிரி வாழ்வில் அவன் கண்டுபிடித்த, அவனையே உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வார்த்தை. எப்பொழுது மனிதன் பேச கற்றுக்கொண்டானோ அதுதான் அவனுக்கு மேலான கண்டுபிடிப்பு. இந்த உலகத்துல எதுவுமே பேசுவதில்லை. ஆடுகள் நான் நோயா இருக்கிறேன் என்று நம்மிடம் சொல்லுகிறதா? நான் பசியா இருக்கிறேன் என்று எப்பொழுதாவது சொல்லுகிறதா? நாம் கூர்ந்து கவனித்து அந்த ஆட்டுக்கு ஏதாவது இருக்கிறது என்றால் நாம் கண்டுபிடித்துதான் அந்த ஆட்டை நாம் கவனிப்போம். குழந்தைகள் அப்படி செய்ய முடியுமா? அது பசித்தால் அழும், நோய் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் தான் அதை எடுத்துக்கொண்டு உடனே மருத்துவரிடம் செல்லுகிறோம். அங்கே ஆனால் இங்கே இருக்கின்ற நாம் எல்லோரும் வயிற்று வலி ஏற்பட்டால் எனக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது, இன்னும் நான் ஒருவரை வஞ்சித்து விட்டால் நான் அவனை வஞ்சித்து விட்டேன், ஒருவருக்கு தீங்கிழைத்து விட்டால் நான் தீங்கிழைத்து விட்டேன் என்று வார்த்தைகளால் சொல்லுகிறோம். அப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பலமிக்கது என்று சொல்லுது. இந்த வார்த்தைகளால் உள்ள கிடக்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம், கற்பனைகளை எடுத்து சொல்லுகிறோம், நம்முடைய கனவுகளை எல்லாம் பிறரிடம் எடுத்து சொல்லி நாம் மனம் மகிழ்கிறோம். மனிதன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதே போலதான் இறைவனுடைய வார்த்தை. இறைவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். ஆதியிலே ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது ஒளி உண்டாகுது என்று ஆண்டவர் சொன்னார். ஒளி உண்டானது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, ஒளி உண்டானது எப்படி என்று கூட நமக்கு தெரியாது. அந்த ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். அந்த ஒளி கூட சூரிய ஒளியும் கிடையாது, நிலவின் ஒளியும் கிடையாது, விண்மீன்கள் ஒளியும் கிடையாது. ஒளி உண்டாகுது என்று சொன்னவுடன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரிய வெளிச்சம், நிலவின் வெளிச்சம், விண்மீன்களின் வெளிச்சம். ஆனால் விவரியம் கூறுகின்ற ஒளி வித்தியாசமான ஒளி. அது இன்னுமே யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மறைமுகமான ஒளி, உலகத்தை உருவாக்குகின்ற ஒளி, உள்ள பிறவிகளை எல்லாம் வெளிக்கொள்கின்ற ஒளி. அந்த வழியிலே தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை தான் எப்பொழுது ஆண்டவரிடமிருந்து வருகிறதோ அது உண்பவனுக்கு உணவும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்காமல் திரும்பி செல்லாது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கிருந்து வந்துவிட்டால் பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை உருவாக்குவதற்கு, நமக்கு வாழ்வளிப்பதற்கு, நம்மை வழிநடத்தி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த வார்த்தைகளினால் தான் ஆண்டவர் நம்மோடு பேசினார். நமக்கு 10 கட்டளை வந்தார். அந்த வார்த்தைகளில் அவர் எழுதி, உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசி, கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலாரையும் நேசி. என்ன அருமையான வார்த்தைகள்! உன்னை அடிக்கிறவனுக்கு, துன்புறுத்துறவனுக்கு நீ மன்னித்து விடு,
அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்காக ஆசையை கூறு. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள், குணமளிக்கும் வார்த்தைகள், நட்புறவை ஏற்படுத்தும் வார்த்தைகள், நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். இறை வார்த்தையானது விதைக்கப்படுகிறது. சில விதைகள் பாறை மீது விழுகிறது, சில விதைகள் முட்களின் நடுவே விழுகிறது, சில விதைகள் பாதுகாலத்தில் விழுகின்றன. இவைகள் முளைப்பதற்கு முன்னாலே பலன் தராமல் பயனற்று போகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை நம்முடைய வாழ்வில் பயனற்று விடாமல் போய்விடக்கூடாது. இறைவார்த்தை நம்மை உறுதிப்படுத்த வேண்டும், ஆற்றல்படுத்த வேண்டும், மற்றவர்களாக தூயவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை. 101 தலைவர் வருகிறார். தன்னுடைய மகன் துன்பத்தால் துயர் வருகிறார். அவன் சாவ கிடப்பதை கண்டு அவருடைய தந்தையால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரிடம் ஓடோடியே வருகிறார். அன்று, ஆண்டவரே, என்னுடைய மகன் சாக கிடக்கிறான், வந்து குணப்படுத்தும். அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதப்படி நீ வந்து குணமாக்குறது? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் குணமடைவான். ஏனென்றால் நான் கூட ஒரு வார்த்தை சொன்னார். வா என்றால் ஒருவன் வருகிறான், போ என்றால் ஒருவன் போகிறான். என் வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்க ஆண்டவராக இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லி என் மகன் நலமடைவான் என்று சொன்னார். அவன் நலமடைய மாட்டானா? அன்புக்குள்ள பெரியவர்களே, நம்முடைய கண்கள் பார்க்காமல் இருக்கலாம், நாம் நடக்க முடியாமல் இருக்கலாம், கைகள் நமக்கு சூங்கி போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நாம் நலமடைவோம். இதைத்தான் கண் பார்வையற்ற ஒரு இயேசு சபை குரு ஆண்டவரை நோக்கி பாடினார். எப்படி பாடினார் தெரியுமா? சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவே, அல்லல்களகன்று நலம் பெறுவே. சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவே, அல்லல்களகன்று நலம் பெறுவே. பால் தாயம் என்று பாலகங்களுதான் போய்வாயென்று தாய் சொல்வாடோ. பால்தா என்று பாலகங்களுதான் போய்வாயென்று தாய் சொல்வாடோ. தாயிலும் சிறந்தவன் நீ என்றாலும் நோயினால் மாறி வேண்டுகின்றேன். நம்பிக்கையோடு பாடுகிற இந்த மனிதனுக்கு சில சமயத்தில் அசைவு, நடுக்கம், நம்பிக்கைகள் ஒரு பின்னடைவு வந்து விடுகிறது. நான் கண்ணு தெரியாம இருக்கிறேன், என் கண்பார்வை நீ கொடுப்பாயா? எந்த நோய்? பெரிய நோய். ஆனால் நோயினால் வாடுகின்றேன் நீ வந்து தருவாயா. சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவே, அல்லல்களகன்று நலம் பெறுவே. நான் நலம் பெறுவே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். துன்பங்கள் வரும் பொழுது, தொல்லைகள் வரும் பொழுது, சேட்டைகள் வரும் பொழுது, மற்றவர்கள் உங்களை அவதூறுகளால் பேசும் பொழுது ஆண்டவரிடம் செல்லுங்கள். அவருடைய சொல்லில் ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் கூர்மையான, வாழை விடவும் மிகவும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் அது பிரிக்கும் தன்மை கொண்டது. அது நெஞ்சங்களையும் மச்சங்களையும் எலும்பு மூட்டையும் ஊடுருவி பார்க்கிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்த்து எது நல்லது என்று நமக்கு கற்பித்து ஆறுதலும் அன்புமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் ஆசீர் நிறைந்த வார்த்தை, எப்பொழுதும் அரவணைக்கின்ற வார்த்தை, எப்பொழுதும் மன்னிக்கின்ற வார்த்தை.
அவருடைய வார்த்தைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீ நலம் பெறு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது என் அன்புமிக்கவர்களே, இறுதியாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தையும் ஒன்று இருக்கிறது. அதை எல்லாருமே கேட்க வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் பேரு கிடைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளில் எல்லாம் மிகப்பெரிய பெயரான வார்த்தை என்று நான் கருதுவது இதுதான். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆண்டவர் இயேசு அரியணையில் வீற்றிருப்பார். நாம் எல்லோரும் அவருடைய பக்கத்தில் இருப்போம். நல்ல ஆடுகள் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கும், தீய ஆடுகள் இடது பக்கத்தில் இருக்கும். அப்பொழுது நல்ல ஆடுகளை பார்த்து அவர் என்ன சொல்வார்? என் கடவுளால், என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எல்லோருக்கும் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் நல்லது செய்வீர்கள், பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுப்பீர்கள், ஆடையில்லாது இருந்தவர்களுக்கு ஆடை கொடுப்பீர்கள், நோயில் வாடிய பொழுது, சிறையில் இருந்த பொழுது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், ஆறுதலுக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் தந்தீர்கள். ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து உயிர்த்த இயேசு வல்லமையோடு வந்து தன்னுடைய அரியாசனத்தில் வீட்டிலிருந்து நமக்கு சொல்லும் இந்த ஆறுதலான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை அனைவரையும் கவிக்கொள்ள வேண்டும். அந்தோனியாருக்கு இந்த வார்த்தைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டது. ஏனென்றால் அவர் சொல்லில் செல்வராக இருந்தார், பொய் பேசியது இல்லை, யாரையும் சபிக்கவில்லை, யாரையும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, யாரையும் அகற்றுவோம் என்று சொல்லவில்லை, வேறுபாடுகள் காட்டவில்லை. அவருக்கு புனிதனும் பாவியும் ஒன்றுதான். ஏனென்றால் அவர் கடவுளின் மனநிலையை பெற்றிருந்தவர் அல்லவா? அதனால எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் ஆசீர்வதித்த அந்த மகனுக்கு ஆண்டவர் எப்பொழுதோ புனித பட்டம் கொடுத்து விட்டார். பார்த்தீங்களா? என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த உரிமை பெற்றினை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, என்ன நினைக்கிறேன்? ஒரு ஆயனாகிய நான், எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தேவை என்ன? நீங்கள் எல்லோரும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தைகள் இருக்கவே கூடாது, அந்த வார்த்தைகளை அந்த விவிலியத்திலே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவங்க. ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகற்றுவார்கள். ஒரு கடவுளாகிய ஆண்டவர் என்னை படைத்தவர், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், திருவருளை தந்தவர், நற்கருணையின் வழியாக என் உள்ளத்தில் வந்தவர். அவரிடமிருந்து இந்த வார்த்தையை நான் கேட்கலாமா? இந்த வார்த்தை எவ்வளவு அபாயகரமான வார்த்தை, நரகத்தில் தள்ளும் வார்த்தை, நித்திய வாழ்விலிருந்து என்னை பிரித்துவிடும் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது. எனவே இங்கு எல்லாரும் பேர் பெற்றவர்கள், வீட்டுக்கு செல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாழ்வாக மாற்றுங்கள். நீங்கள் வாழும் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும். உங்களை பார்ப்பவர்கள் உங்களிடமிருந்து நற்செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவரை பார்த்து அவருடைய நற்செய்தியை பெற்றுக் கொண்டு மக்கள் அப்படியே அசந்து போனாங்க. அவருடைய தலைவர் யார் தெரியுமா? பிரான்சிஸ் அசிசியா. இன்றைக்கு கூட நான் சொன்னேன் காலையில், அவர் நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று திருவழியிலே தன்னுடைய சகாக்கள் 2 பேரை கூட்டி விட்டு செல்லுகிறார். மக்கள் எல்லாரும் இந்த அசிசியா அந்த திருவோரத்தில் வந்து விட்டார் என்றால் வீட்டில் இருந்து ஓடி வந்து அவரை பார்ப்பார்கள், வந்து வணங்குவார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலும் தூய்மையும் ஒளியும் அவரிடமிருந்து வெளிப்பட்டன. அன்றைக்கு சென்ற அவர் இறை வார்த்தையை பற்றி போதிக்கவே இல்லை. எப்படி அவர் மௌனமாக சென்றாரோ அப்படியே மௌனமாக வந்து விட்டார். 2 சீடர்களுக்கும் ஒரு விதமான கலக்கம், மயக்கம் ஏற்பட்டு விட்டது. நம்மை நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கூட்டிச் சென்றால் ஒரு வார்த்தை பேசாமல் திருப்பி வந்து விட்டாரே என்று சொல்லி அவரிடமே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். குருவே, இறைவார்த்தையை எடுத்துரைப்பதற்காக எல்லாம் எங்களை அழைத்து சென்றீர்கள், நாம் ஒன்றும் பேசாமலே திரும்பி வந்து விட்டோமே என்று சொல்ல, நாம் நடந்து சென்று பிறகு திரும்பி வந்தோமே, அதுதான் நமது நற்செய்தி என்று சொன்னாரே. என்ன போடு போட்டார் பார்த்தீங்களா? என்னுடைய வாழ்வே நற்செய்தி, நான் நடக்கின்ற நடையே நற்செய்தி, என்னுடைய அங்க அசைவுகள், என்னுடைய நடை எல்லாமே இறைவனை அறிவிப்பதாக இருக்கிறது என்று சொன்னார். அதை அந்தோனியார் கேட்டிருக்க வேண்டும்.
என்னுடைய தாய் தலைவர் இப்படி இருந்தார் என்ன, நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? என் அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை உங்களில் இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுகிறது. உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஆசீர் அளியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பிறரை பாராட்ட கற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை பற்றி நல்லது எடுத்துரைத்து இறையுங்கள். இறுதி நாளில் கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவார், என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.